தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give the glory and honor to you, my Lord. We are just one gathered in your presence to hear your voice. We are going to start the day with your word. இந்த வருடத்தின் முதல் நாள் எங்கள் செவிகள் உம்முடைய சத்தத்தை கேட்டு அந்தபடியாக வாழ போகிறோம். அந்த வார்த்தையின்படியே செயல்பட போகிறோம். அந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனமாக இருக்க போகிறது. தேவ சமூகத்தில் வந்த அன்பான தேவ பிள்ளைகளே, இட்ஸ் a time to thank God. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல காத்துக்கொள்வார். என் தேவனுக்கு நன்றி செலுத்தி அப்பா உம்முடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் டீ கொடுத்தீங்களா? எல்லாருக்கும் பிஸ்கட் கொடுத்தீங்களா? டீ சாப்பிட்டுங்க, ஆமென் சொல்லுங்களேன். பிஸ்கட் சாப்பிட்டு ஆமென் சொல்லுங்களேன். பின்ன ஸ்லோவா சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கை இருக்கும், ஒரு ஆமென் சொல்லுவோம். ஓகே. கிரிக்கெட் யாரா இருக்கலாம் கிரிக்கெட் பிடிக்கும்? கிரிக்கெட் பிடிக்காதுங்களா? கிரிக்கெட் பிடிக்கும், ஆமென் சொல்லுங்க. தப்புல. ஓகே. ஒரு 6 அடிச்சு என்ன பண்ணுவீங்க? சென்ச்சுரி பயங்கர 6 அடிச்சுட்டே இருக்கிறோம், என்ன பண்ணுவீங்க? ஆனா ஒரு பட்டர் பிஸ்கட் கூட வாங்கி தர மாட்டான். அது அந்த ₹1 பிஸ்கட் கூட வாங்கி தர மாட்டான். ஆனா நம்ம தேவன் சகலத்தை கொடுப்பார், சகலத்தை கொடுப்பார். ஒருவேளை புது ஆண்டு துவக்கத்துல கை தட்டலன்னா நாகமான் ஒருத்தர் இருக்கிறான். ஹல்லேலூயா, நாகமான். ஓகே, அலர்ட்டா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது தூங்குற நேரம் இல்ல, விழித்திருக்கிற நேரம். இப்பதான் ஃபிளைட் மோட ஆரம்பிக்கும். ஆனா நான் அப்பயே சொல்லுவேன், இப்பயும் சொல்லுவேன், பேரை சொல்லிடுவேன். இப்ப உதாரணம் உங்களெல்லாம் சொல்ல மாட்டேன், கோச்சிப்பீங்க. நம்ம பாஸ்டர் ஆரம்பிப்போம். பாஸ்டர் நல்லா தூங்குற வச்சுக்கோங்களேன், பாஸ்டர்னுவேன். ஒரு உதாரணம், அதுக்கு அவர் தூங்குறேன்னு இல்லைங்க, அவளை போறேன், என் கண் அழகா பாயும். கீழே இருக்கிறவங்க அங்க ஒருத்தர் ஆள் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சீரியஸ், கீழே உட்காந்துருக்கீங்க அன்பான தேவ பிள்ளைகளே. தூங்கின உடனே இங்க மெசேஜ் வந்துடும், எங்க கோ பாஸ்டருக்கு பேர் வெளியே வந்துடும். ஹல்லேலூயா. ஓகே, my God is a good God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே குடும்பமாக சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Once again let me say wish you all a happy new year. May God bless you all. கை இருக்கிறவங்க காட்டுங்க, நாகமான் ஆக கூடாது. கை இருக்கும் காட்டுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சபையாருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே, today what is the message? என்ன கேட்கணும், what is the message கேளுங்க. என்ன கேட்கல, உன்ன அழகா கேட்கணும். What is the message? It's a short message. It's a short message but a big great message from him. Hallelujah. மறுபடியும் தமிழுக்கு என்ன மெசேஜ் கேளுங்க. சின்ன மெசேஜ், ஆண்டவர் கொடுக்க போகிற பெரிய மெசேஜ். Hallelujah. அதை ரிசீவ் பண்ணுகிற ஆமென் சொல்லுங்க. நீங்க கேட்க போவது சிறிதல்ல, பெரியவங்க வந்திருக்க. Hallelujah. இந்த புத்தாண்டு போவதுக்கு முன்னர் முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்ம தேவன் பெரிய தேவன், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய இருந்தா நல்லா இருப்பேன்னு சொல்லாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய இருந்தா நல்லா இருப்பேன்னு சொல்லாத, அவர் கூட இருந்தா நல்லா இருப்பேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. நிறைய இருந்தா நல்லா இருப்பேன்னு சொல்லாத, அவர் கூட தான் நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. நிறைய இருந்தா வியாதி வரும், அவர் இருந்தா வியாதி போயிடும். ஹல்லேலூயா. இப்ப நிறைய வேணுமா, வியாதி வேணுமா, ஆண்டு வேணுமா? கர்த்தர் ஆசீர்வதிப்போம். உள்ள சொல்லும், ஐயோ ஹலோ, மிஷின் தங்க அடிக்கிற மிஷினும் நோட் அடிக்கிற மிஷினும் உங்க கூட வராரு. அதற்கு நம்ம ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. God is a good God. நம்ம எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். அதிகமாக செய்கிற. வேதத்தில் பார்க்கும் பொழுது
சாலமோன் கர்த்தரிடத்துல ஞானத்தை மட்டும் கேட்டான், ஆனால் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுத்தார். ஆபிரகாம் ஒரு பிள்ளையை கேட்டார், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய சந்நிதி உருவாக்கும்படி ஒரு பிள்ளையை கொடுத்தார். மோசே கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் பயந்து கேட்டான், கர்த்தர் சமுத்திரத்தை பிரித்து வனாந்தரத்தை அற்புதமாக நடத்தினார். அன்னால் ஒரு பிள்ளை கேட்டால் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி கொடுத்தது மாற்றமல்ல, பிள்ளைகளும் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதிகமாக இந்த ஆண்டு எனக்கு செய்வார் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கான் சொல்லிட்டார், 4 மணி வரைக்கும் பெய்யும் நிற்கிறார். ஹலோ, அதனால அவ்வளவு நேரம் மெசேஜ் கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதனால எவ்ரிஒன் இந்த நேரத்தில் நான் கரெக்டா சொல்லுவேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிருந்து ஆரம்பிப்பேன். எல்லா ஸ்கூல் பசங்க பேர் சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகே, சாண்டினா அப்படி மை நேம் சாண்டினான்னு சொல்லணும். லைனா டக்கு டக்கு. உன் பேர் என்ன? உட்காந்து சொல்லுங்க டீச்சர் கிட்ட. அடுத்தது ரெடியா இருக்கணும். உங்களை தான் தூங்காதீங்க. சொல்லுமா. வீட்டுல போய் பார்க்கணும். வீட்டுல பார்க்கணும். ஏய் செய்தியா குத்துறேன்னு இங்க வந்தா பொட்டிப்பாம இருப்பான். இந்த நடிப்பெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். போல்டா சொல்லணும். ஹல்லேலூயா. என் பேர் தனச்செல்வி, என் பேர் மரியாள், என் பேர் மார்த்தா. நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது சொல்லுமா. சொல்லிட்டுங்க. அப்புறம் சொல்லுங்க. லைன் டைம் ஆகுது, டக்கு டக்குன்னு சொல்லணும். பேசாம எல்லாம் சேர்ந்து ஒரே டைம் சொல்லிட்டுங்களேன். பெஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம் என் பேர் இதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஏன்னு சொல்லுங்க டக்குன்னு. ராஜசேகர் நந்தோரம் சொல்லவே மாட்டான். பேர் சொன்னியா? பேர் சொல்லணும். ராஜசேகர். ஓகே, நானும் சொல்றேன் என் பேர் சேவியர். என் மனைவி சொல்லாம இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, தேவன் உன் மனைவியாகிய சாராள். இங்க ஒரு சந்தர்ப்பத்தை காண்பிக்கிறோம். தேவ செய்திக்கு போல உன் மனைவியாக சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். என்ன சூழ்நிலை? ஒரு குழந்தைய பிறக்கலாவோ இந்த சூழ்நிலை சொல்றார். நிச்சயமாக உன் மனைவி குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. நம்ம தேவன் பிறப்பதற்கு முன்பாக பேரை சொல்லுகிற தேவன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும். அவன் யாருக்கு? அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும். எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஈசாக்கு மட்டும் இல்ல, பின்னாடி வரப்போதுக்கு பேசுகிற தேவன் தான் சொல்றாரு. இன்றைக்கு அன்றைக்கு அந்த பேரை தெரிந்த தேவன், உங்க பேர் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எழுந்து பேரை சொன்னவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், பரலோகத்துல கர்த்தருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். இது விசுவாசம். ஆமென் சொல்லி இருக்கணும். நிறைய நாகமானா இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆல் டைம் ப்ரீகுரல் சொன்ன ஒரு 6 அடிச்சது போல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அவனை கை தட்டிடணும். ஏன்னா அதுதான் ஆண்டவரே நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு முத்திரை போட்டா தான் அது கண்டிப்பா அவருக்கு ஆமென்வார். ஹல்லேலூயா. நீ தூங்குறன்னா போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. மை காட் இஸ் a good God. இதனால இன்று இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உன்னோட இப்படி எடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ அதை காட்டிலும் மேலானதை உனக்கு இந்த ஆண்டு உனக்கு தரப்போகிறேன். ஹல்லேலூயா. இந்த கைத்தட்டல் எனக்கு பத்தாது. ஏன்னா ஷார்ட் மெசேஜ் பெரிய காரியம் நடக்க போகுது. நான் அந்த கதை வசனம் சொல்ல போறது கிடையாது, சொல்லுறத சொல்லுவேன். நடக்க போத கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை வந்த யாவருக்கும் பெஸ்டா செய்துட்டாரு. ஓகே, என்னதுனால இந்த ஆண்டு பெஸ்டா செய்துட்டாரு. நம்ம பாலிசி என்னது? வானம் ஆண்டவர் சொல்லிட்டார், வானம் எங்க பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ 25 வாங்கிட்டார், ஆனா 75 உங்களுக்கு. ஹல்லேலூயா. இது சந்தோஷமா கொடுக்குற ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இது சொல்றேன்? நீங்க கொடுத்துதான் கர்த்தர் தேவை கர்த்தர் நடத்துறார். It's just encouraging you. The God's word is truth. The God's word is anointed. The God's word is வல்லமை இருக்கின்ற உங்களுக்கு நிரூபிக்க காண்பதற்காக சொல்லுகிறேன். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். பெரிய வாய் திறந்து சொல்லுங்க, He is a big God. He is a big God. வாயில கொழக்கட்டை வச்சிருக்கீங்க. He is a big God. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, He is a big God. ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்ல அன்பான தேவ பிள்ளைகளே, யானைக்கு தன்னுடைய பலன் தெரியாது. இங்க வந்திருக்க உங்களுக்கு
தேவ செய்தி கேட்டிருக்க உங்களுக்கும் உங்களோட இருக்கிற தேவனோட பலன் தெரியாது. ஹalleluya. யானைக்கு இவ்வளோண்டு சங்கிலி கட்டி வச்சிருப்போம், அதுக்கு பயந்து நிற்கும். பிசாசு சில காரியத்தை சொல்லுவான், அதுக்கு பயந்து இருப்பீங்க. நீங்க சொல்லணும், என் தேவன் பெரியவர். சில நேரத்தில் சாத்தானானவன் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை மறைத்து விடுவான், உங்களுக்கு ஆவியான இருக்கிறவரை மறைத்து விடுவான், உங்களுக்கு ஆவியோட அன்பை ஊற்றப்பட்டிருக்கிறத மறைத்து விடுவான், உங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் மறைத்து விடுவான். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:6 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதம் பக்கத்துல இல்ல, லெஃப்ட்ல இல்ல, நம்ம தலை மேல தான் இருக்கு. ஹalleluya. ஆனா இந்த தலைக்கு தெரியாம குழம்பி போயிருக்கீங்க. ஹalleluya. You are just disturbed. God is telling, உன் சிந்தில் இருக்கிறத எடுத்து போடு, நான் புதிய மகிமை வைக்க போறேன். He's going to do mighty things. உங்க தலைமையில் இருக்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதா, இன்னும் ஒன்றும் தெரியாம இருந்திருப்பீங்க. இந்த நாள்ல சாத்தானோட தந்திர செயல்களே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரோட வெளிச்சத்துக்கு போகாதபடி ஆசீர்வாதத்தை கட்டப்பட்டு இருக்கிறான். அன்பான தேவபிள்ளை, நம்முடைய தேவன் பெரிய தேவன். வேதம் சொல்லுகிறது, நாம் ஜெபிப்பதற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார், பேசும்போது பேசுகிற தேவனா இருக்கிறார். இது எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பேசும்போது அவர் பேசுவார்னு, நான் ஜெபிக்கும் போது அவர் கேட்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 58:9 சொல்லுகிறது, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நம்ம எத்தனை பேர் பெரிய தேவன் பேசுகிற தேவனா இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு வழி நடத்துகிற தேவனா இருக்கிற வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 30:26 சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது, when you turn right, இடதுபுறமாய் சாயும் போது, வழி இதுவே, கர்த்தரோட சத்தம் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த நாளில் சொல்றேன், இந்த கர்த்தர் வாசம்னா ஒண்ணா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை சொல்லுவேன். அதுக்கு முன்பாக உங்களுக்கு ஊக்கப்படுறதுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு தேவனோட சத்தம் உங்கள் காதுகளை கேட்கும், துல்லியமாக கேட்கும். அதுக்கு நீங்க செவி சாய்க்க வேண்டும். திட்டமா சொல்லுவார், இந்த பாதையில போ, வடதுரம் திரும், எழுந்தது. ஏனென்றால் உன்னை காத்து கொண்டிருக்க போது அவர் மாற்றம் சொல்லுகிறார். இந்த தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது, இந்த புதிய ஆண்டுக்கு வருடத்துக்காக தேவனோட வார்த்தை கேட்க போது, தேவன் கொடுத்த சபையாருக்கும் கேட்கிற யாவர்களுக்கும் இது ஒரு ஆண்டு கழித்து கேட்டாலும் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிச்சயமாக வரும் என்று விசுவாசிக்கிறேன். ஏசாயா 58:11 தேவன் இந்த சபைக்கு இந்த வருடம் முழுவதும் கொடுக்கிற வார்த்தையானது என்னவென்றால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவனோட உடன்படிக்கையின்படியாக இந்த பலிபீடத்தில் கர்த்தர் உங்களை முகமுகமாக தேடி சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. யார் இடத்தை சொல்லுகிறார்? பக்கத்துல கூட பார்த்து சொல்லவில்லை, உன்னை முகமுகமாக பார்த்து சொல்லுகிறார். உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த நாள்ல கர்த்தர் உன்னை முகமுகமா பார்த்து சொல்லுகிற வார்த்தையானது தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஆமென். மனுஷன் அல்ல, இந்த வருடம் முழுதும் இந்த வார்த்தை கிரியை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. நீங்க பாப்பீங்க, அவர் நடத்துறதை நீங்க பாப்பீங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு உங்களுக்கு என்னால் விசேஷமாக உத்தரவாதமாக சொல்ல முடியும், அவர் சொன்னபடியே நடத்த போகிறார். எகிப்தில் எத்தனை விதங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுதும் அவர் நடத்தினவர் என்னால் தைரியமா சொல்ல முடியும், சந்தேகமா சொல்ல முடியும். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை நித்தமும் மகிமையாக நடத்துவார். அவர் கர்த்தர் நல்லவர். விசுவாச அறிக்கையிட வேண்டும். என் கண்கள் அதை பார்க்கும். வாயிருக்கும் சொல்லலாம், கர்த்தர் நடத்த போகிற கண்கள் பார்க்கும். அந்நிய கண்கள், உன் கண்கள் பார்க்கும், உன் சொந்தங்கள் பார்க்கும், உன்னை நடத்தி நிந்தித்தவர்கள் பார்ப்பார்கள். How this is happening? Because the God of Israel is going to come before you. இஸ்ரவேலின் தேவன் நடத்துகிறத நீங்க பாப்பீங்க. கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, அவர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று. ஒரு மனுஷனால் நடத்த முடியாது, நண்பனால் நடத்த முடியாது, தாய் தகப்பனால் சில நேரத்தில் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் சொன்னவர்கள் ஓடி போய்விடுவார்கள், சிலர் சொன்னவர்கள் மரித்து போடுவார். ஆனால் சொன்னவர் உன்னோடு நடத்துவார். ஹalleluya.
சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து. தேவன் யார் என்றால் இந்த ஆண்டு வழி நடத்த போகிறவர். நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த நாளில் நம்முடைய தேவன் நடக்க வேண்டிய வழியை காண்பித்தது மாத்திரமல்ல, ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 73:24 சொல்லுகிறது, உம்முடைய ஆலோசனையின்படி, அவரோட ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, you will see a glorious walk with the God. தேவ பிரசன்னம் உங்க நடக்கிறத பாப்பீங்க. பொய்யிராத தேவன், உண்மையுள்ள தேவன், பிரசன்னமான தேவன், அழகு கூட்டுகிற தேவன். வார்த்தை சொல்லிக் கொண்டே போகலாம், வர்ணித்துக் கொண்டே என்றால் அவர் ஆராதிக்கும் பொழுது அவர் பிரசன்னம் இருக்கும். நானும் மனைவி இதே இடத்துல தேவ சமூகம் அழுது புலம்பி தேவன் சபைக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபித்த போது எங்கள் அறியாமல் இந்த இடம் முழுதும் ஒரு பரலோகத்தில் பிரசன்னமாக மூடப்பட்டது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஆண்டவரிடத்துல, என்னை நம்பி வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த நோக்கத்தோடு இங்க வந்து காலையில உட்கார்ந்து அதிகாலை உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, என் உள்ளிருந்து ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்த வருடம் கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. என்றால் யோவேல் 2:26 சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு இந்த ஆண்டு எப்படி மகிமையா நடத்துவாரானால், மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. எப்படியா? திருப்தியாக்கி நடத்துவார். இது விசுவாசம். ஆமென் சொல்லி இருக்கணுமே, கை இருக்கும், தட்டி இருக்கணுமே. அல்லேலூயா. இந்நேரம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கிரிக்கெட்ல 6 அடிச்சிட்டான் என்ன பண்ணுவீங்க? கை தட்டி விசில் கொடிப்பாங்க. நம்ம தான் பண்ண வேணாம், தப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பக்கத்துல 6 அடிச்சிட்டான்டா சொல்லுவீங்களே, அப்ப பக்கத்துல பாரு சொல்ல, கர்த்தர் நடத்துவார். அது கூட கஞ்சி பிஸ்னா இருக்கு, அதான் நடத்த மாட்டாரு, அதான் சீரியஸா. ஆனா ஆண்டவருக்கு அள்ளி கொடுக்க தெரியும், மனுஷனுக்கு அது பணத்திலையும் கிள்ளி கொடுக்குறீங்க, கொடுக்கிற பிரேஸையும் கிள்ளி கொடுக்குறீங்க. என் பக்கத்துல டேவிட் வந்து நில்லுங்களேன். இப்போ சப்போஸ் ஒரு 6 அடிச்ச மாதிரி சொல்றீங்க, அங்க இருந்து நீங்களா தீர்க்கதரிசி ஆயிட்டீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு சொல்லுங்களேன். ஒரு மகிழ்ச்சி, ஒரு வார்த்தை வருதுன்னா ஒரு மகிழ்ச்சி உள்ள இருந்து வரணும். அந்த இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தரபா சங்கன மாங்கதரில வதிரலபோ, எல்லா கைகளும் வாய்களும் தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உற்சாகத்தோட இந்த பாடலை பாடி ஆரம்பிப்போமாக. ஹல்லேலூயா. glory. ஆமென். ஆமென். Yes, கையில தட்டி start up. glory. நித்தமும் நடத்தி வறட்சியில் திருச்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திருச்சியை தருவார். உன் ஆத்துமாவே திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவே திருப்தி செய்வார். திருப்தி செய்கிற தேவன் கர்த்தர் நித்தமும் நடத்துவார். ஏனென்றால் ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. நித்தமும் ஆங்கிலத்து வேதத்துல பார்க்கும்போது continuously
யாரோ ஆங்கில பைபிள் எடுத்து வாசிக்கலாம். Isaiah 58:11 யாரோ வச்சு அதை வாசிக்கலாம். If someone is having, just read that Bible. Isaiah 58:11, the Bible says, the word says, தமிழ காட்டுல ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கும். God will guide you, and the Lord shall guide thee continuously and satisfy thy soul. Continuously. எப்படி சேட்பட்டுக்கு அடுத்தது நுங்கப்பாக்கம் வருமோ, நுங்கப்பாக்கத்துக்கு அடுத்தது ராபர்ட் சார் கோடம்பாக்கம், கோடம்பாக்கத்துக்கு அடுத்தது மாம்பலம், மாம்பலத்துக்கு அடுத்தது சைதாப்பேட்டை, அப்புறம் எங்கன்னா யாருன்னு நிறுத்த சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்களோட வேலை என்ன தெரியுமா? காலை நீட்டின்னு உட்காரணும், தேவ சமயத்தில் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆனா பாஸ்டர் சொல்லிட்டார் காலை நீட்ட சொல்லிட்டு வேர்க்கல சாப்பிட்டு உட்கார்ந்திருந்தா ஒண்ணும் நடக்காது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல அவர் கிட்ட போகும்போது கண்டினியூஷன் நடத்துவார். நீ ஏறி பீச் ஸ்டேஷன்ல உட்கார்ந்தா தாம்பரம் போறதே தெரியாது. அதே போல சொல்ற அன்பான தேவ பிள்ளைகளே, நித்தமும் நடத்துவாராம். ஃபர்ஸ்ட் ஆத்மாக திருப்தியா போறான் தேவ பிள்ளை. இந்த வருடம் தேவன் சொன்ன வார்த்தை, இந்த முழு தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து நடத்துவார். சொல்ல சொல்ல நடத்துவார்னு சொல்லணும். உங்களை போக்குவரத்து பாதுகாப்போடு நடத்துவார். உங்களோட ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை தந்து நடத்துவார். உங்களை விசேஷமாக நற்கந்தமாக மாற்றி நடத்துவார். சூப்பர் நேச்சுரலா உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அநேக தேவைகளோடு இந்த ஆண்டு துவக்கத்தில் ஆரம்பித்திருக்கலாம். இதெல்லாம் எப்படி சந்திக்கப்படும் என்று யோசனை பல கேள்வியோடு வந்திருக்கலாம். சில சமயங்கள் நம்மளோட வாழ்க்கையில வறட்சி வரும் பொழுது நமக்குள்ள சோர்வு வருவது நிச்சயம். எவ்வளவு ஜெபிக்கிற ஒன்றும் நடக்கவில்லை என்று, எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறேன் என்று நடக்கவில்லை புலம்பிக் கொண்டு இந்த காலையில் வந்திருக்கலாம். ஆரம்பத்தில் சொன்னேன், ஷார்ட் மெசேஜ் பிக் ஆன்சர். அதை தேவன் கேட்டபடியாக, அதை தேவன் கவனித்தபடியாக கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நான் உன்னோடு இருந்து அனைத்து தேவைகளும் இந்த ஆண்டு சந்திப்பேன். இந்த ஆண்டு நான் நடந்தே தீர்வேன். நான் சந்திப்பேன், நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. யார் யார் கை தட்டினீங்க அவங்க மட்டும் எழுந்துக்கோங்க. கை தட்டினவங்க மட்டும் எழுந்துக்கணும். ஐ பிளே எல்லாம் இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்கும், அடுத்தது உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. எதை வந்து ஃபர்ஸ்ட் முந்திக்கணும். பந்திக்கு கடைசி பண்ண இருக்கும், ஒண்ணு இருக்காது, கோஸே கிடைக்காது. ஹிந்தியில சொல்லுவாங்க கோஸ் நைக. ஹல்லேலூயா. வெறியும் தயிர் பச்சடி தான் கிடைக்கும். எதுக்கு முந்திரீங்களோ பந்திக்கு முந்திக்கணும். ஆமேன்னு சொல்லி எடுத்துக்கணும். என்னோட ரகசியம் சொல்றேன்னு, நானும் மனைவி இருக்கும் போது ரோடு பள்ளமா போ, என் மனைவி சொல்லிட்டுவேன், ரோடு போட்டுருவாங்கம்மான்னு. உண்மையா சொல்றேன், கர்த்தர் ரோட போட்டுருவார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆவியானவரே ரபா ஹந்த ரபாத்த ரெபி சத்த துகண்ட லீமா தரலாம். சம்டைம்ஸ் குழந்தைங்க மேல தகப்பன் சந்தோஷம் ஆயிட்டா தகப்பன் என்ன செய்யறதே தெரியாது. குழந்தைக்கு அள்ளி கொடுப்பாரு, வாங்கி கொடுப்பாரு. நான் உண்மையா சொல்லுகிறேன், மேல் ஸ்தலத்திலும் கீழ் ஸ்தலத்திலும் நான் ஆவியில சந்தோஷமா இருக்கபடி நான் உண்மையாக சொல்லுகிறேன். I want to give you all something. Pick it up. Take it up. Take it up. Pick it up. என் தேவன் சொல்லுகிறதை, இந்த பலிபீட ஸ்தலத்தில் கர்த்தர் சொன்னதை எனக்கு செய்திருக்கிறாரு நம்பி செய்தவங்க மட்டும் எழுந்து ராமன் சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க. அதை செய்தவர் இதையும் செய்வார். அதை சொன்னவர் இதையும் செய்வார். சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், உங்களை நடத்துவார். Because he is a supernatural God. கிழிஞ்ச பேண்ட் போட்டு இருந்த ஒரு காலம் எனக்கு, இன்னைக்கு கோட்டு போட்டு நிக்கிற காலம் எனக்கு. ஹல்லேலூயா. என் மனைவி நானும் வரும்பொழுது, ஈவினிங் வரும்போது பைக்கில் சர்ச்சுக்கு கூட பேசிட்டு இருந்தேன். சின்ன வாலிபலுக்கு போயிட்டு இருக்கும்போது, ஒரு சீசன்லமா நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடு
இந்த 1 o'clock ஆன உடனே 12 o'clock ஆனே கட்டிங் போட்டோம். என்னது கட்டிங் போட்டோம்? இப்பா அன்னைக்கு, இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு சொல்லுங்க, அன்னைக்கு. ஆனா எனக்கு தெரியல ஒரு நாள் ஸ்டேஜ் இருக்கும்னு, எனக்கு தெரியல எனக்கு ஒரு கூட்டம் வரும்னு. 3 பேரு ஒன்னா சேர்ந்து கட்டிங் போடுவோம். ஒருத்தன் பாஸ்டரா இருக்கிறான், ஒருத்தன் மலேசியால கவுன்சிலரா இருக்கிறான். இங்க நான் கேட்கல, கர்த்தர் அவரே கொடுத்த பேர் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நான் கேட்கல, கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா காரியங்கள் வாய்த்தது, தேவனுடைய பேர் முத்திரையிடப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை திருப்தியாக நடத்துவார். ஆமென். கம்மியா இருக்கு, நாகமான் கம்மியா இருக்கு. ஹல்லேலூயா. He is a good God. இரண்டாவது பார்க்கும்போது ஏசாயா 58:11 மறுபடியும் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இந்த நாள்ல இரண்டாவது காரியம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். சங்கீதம் 32:3 சொல்லுகிறது, சங்கீதம் 32:3 சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம் யாராவது. நான் அடக்கி வைத்த மட்டும் என் கதறினாலே வளர்ந்து போயிற்று. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை காய்ந்த எலும்புகளை போல வளர்ந்து போயிருக்கும். சொல்லுவோம், பிரதர் உழைச்சி உழைச்சி எல்லா எலும்புகளே தேஞ்சி போனது போல இருக்கு. நம்முடைய எலும்புகள் எல்லாம் பலனற்று போனதை காணப்படலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 37:4 சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி நீ இந்த எலும்புகளை குறித்து என்னை நோக்கி. That means when I was sitting in the presence of the God, நான் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய மந்தையை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அந்த மந்தைகள் ஒவ்வொரு வாரம் அவரோட பாரத்தோட என்கிட்ட சொல்லுகிறதை என் காதுகள் கேட்கிறது ஆண்டவரே. What shall I tell for them? I know the situation, but I'm helpless to help them. என்னால் கேட்க முடியும், என்னால் உதவி செய்ய முடியாது, நீ தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்றேன். சொன்னீங்களா வாரம் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா எங்க அப்பாட்ட நான் பேசுவேன், என் சகோதரிக்கு இந்த ப்ராப்ளம், அவர் கேட்டபோது என்னிடத்தில் பேசின என்ன வார்த்தை சொல்லும் போது எசேக்கியேல் 34 சொல்லுது, அவர் என்ன நோக்கி நீ இந்த எலும்புகளை குறித்து, யாரு நீங்க தான் அந்த எலும்பு, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி அவைகளை நோக்கி காய்ந்த எலும்புகள். ஒருவேளை எல்லா சூழ்நிலையிலும் you may see a dryness, financial, your love, your caring, something, depression, ஏதோ ஒரு காரியத்துல காய்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு காய்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பலிபீடத்திலிருந்து கேளுங்கள் என்று சொல்லி எசேக்கியேல் 37:5 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். காய்ந்த எலும்புகளாக இருக்கின்ற சபையே, இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறதை உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் ஆவில உணர்த்தப்படுகிறேன், உங்களை அறியாமலே எங்கே 1-2 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அதன் மத்தியில நான் விசுவாசிக்கிறேன், காய்ந்து எலும்பு பக்கத்துல ஆண்டவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்களுக்கு முன்பாக சென்ற அநேக காரியங்களை, காய்ந்த எலும்புகளை இந்த ஆண்டு நீ காஞ்சி போயிருக்க நினைக்காத, அந்த காஞ்ச இடத்துல தான் காடைகளை கொண்டு வந்தார். Hallelujah. When you see a dryness, don't say, oh father, I am dryness. No. Dryness வந்தா தான் காடை வரும். Hallelujah. இல்ல எனக்கு சுட அப்ப வந்துச்சுக்க, அப்ப மட்டும் தான் கொடுப்பேன். Hallelujah. இது கேட்கணும், ஆண்டவரே dryness வந்தா கவலை கிடையாது, ஏன்னா நடத்த பகலோடு இருக்கிறார். Hallelujah. எல்லா சிச்சுவேஷன்லயும் அநேக காரியத்தை கர்த்தர் நடத்துகிற காரியத்தை நீங்க பார்ப்பீர்கள். எசேக்கியேல் 37:10 சொல்லுகிறது,
எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. காய்ந்து எலும்புகளா வந்த அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயிரடைய வைக்க போகிறார்னு சொல்லிட்டு ஆவி அவர்களுக்கு பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இன்னியோட பலவீனத்தோட வந்த நிக்கிற உக்காந்தா எழுந்துக்க முடியல, நிக்க முடியல, ஓட முடியல சொன்ன கேஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகுது. ஹல்லேலூயா. ஐயோ பிரதர் உக்காந்தா ஆடினால எழுந்துக்க முடியல பிரதர், இன்னைக்கு புதிய எலும்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கொடுத்த உடனே பார்க் பீச்னு ஓடாதீங்க, தேவ சமுத்திரம் முட்டி போடு. ஹல்லேலூயா. எதுக்கு அந்த பெல்லம் கொடுக்கறான்னு தெரியுமா? ஆண்டவரே என்ன போற ஒரு போல்டுங்க முடியல, அதுக்கு சுகப்படுத்துன்னு சொல்லுங்க, என் கர்த்தர் அங்க சுகப்படுத்துவார். அது ஊழியமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வளர்ந்து போய் வந்திருக்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அழகா வந்திருக்கிற, உள்ள காஞ்சி போயிருக்கிற. ஹலோ சொல்லுங்க, ரொம்ப அழகா வந்திருக்கிற. உண்மைதானே? போய் ட்ரெஸ் கோட் அவுத்து போட்டவங்களை அவுத்து போட திரும்பி பழைய குருடி ஹாப்பி நியூ இயர் போச்சு. ஆனா பைபிள் போகாது. ஹல்லேலூயா. என்ன கேட்டாங்க, என்ன பிரதர் வாக்குத்தத்தம்? நான் சொன்னேன், எதுக்கு வாக்குத்தத்தம்? எப்போ நீ இயேசுவை ஏத்துக்கொண்டியோ அன்னைக்கு கொடுத்தாரு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் நிறைய இருக்கு, எடுக்கிறது உனக்கு நேரம் இல்லை. வாக்குத்தத்தம் நிறைய இருக்குது, எடுக்க உனக்கு டைம் இல்லை. அதனால தான் வாக்குத்தத்தம் சொல்ல மாட்டேன். கர்த்தரோட வார்த்தை, அந்த வார்த்தை கிரியைகள் செய்யும். வாக்குத்தத்தம்னா அவர் சொல்றதுதான் நடக்கணும் இல்லைங்க, சொல்லாததையும் செய்வார், சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார், கேட்டதுக்கு மேலே கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு அதெல்லாம் தெரியாது, அவருக்கு மட்டும் தான் தெரியும். He's a good God. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் முற்றிலும் அழிந்து போனதை போல இருக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூனி குறுகி இருக்கிற நாட்கள் முடிந்தது. நான் சொன்னேன், நான் கண்டு 6 அடிச்சு எப்படி சொன்னோம், பாஸ்டர் முடிஞ்சிச்சு, பாஸ்டர் எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, பழசெல்லாம் முடிஞ்சிடுச்சு, புதுசா வரப்போகுது. ஹல்லேலூயா. நான் அன்னைக்கும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், வாயை திறந்து பேசுனா உங்களுக்கு லாபம். நான் ஒரு சீரியஸ் ஜெபம் இருக்கலாம்னுக்கிறேன். ஆண்டவரே சொல்றதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலனா எல்லா ஆசீர்வாதம் என் தலைமையில வரட்டும், எல்லாம் தலைமையில வரட்டும், இவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சொல்லிட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. இது சொல்லாதீங்க சொன்ன நேரத்துங்களா, அவர் நம்பிக்கை குறிக்கிறது, அவர் உறுதியை குறிக்கிறது. அந்த மனுஷன் ஒருத்தன ஓடுற மீன நழுவுற மீனா இருந்தார் ஒரு காலத்துல. நாங்க சிஸ்டர் சொல்லுவேன், நான் புடிச்சு போட்டாருங்க. ஆனா இன்னைக்கு 2 மணிக்கு போகிறோம், அயன் பண்ணு ட்ரிம்மா போற. எதுக்குடா? நான் சாங்கல பாட்டு பண்ணணும் பாஸ்டர். நான் எதை பார்க்கணும், ஐ கேன் see the God's relation moving in him. அவர் சரீர பலவீனம் ஆதலாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு வாஞ்ச. இந்த வசனங்கள் முற்றிலும் அழிந்து போன நிலையில் உள்ளதை நம்முடைய தேவன் உயிர் கொடுக்க முடியும் என்று நம்பிக்கையை தருகிறது. It gives us strength. காஞ்சி போனாலும் பரவாயில்ல, உடைந்து போனாலும் பரவாயில்ல, செதறி போனாலும் பரவாயில்ல, என் தேவன் அனைத்து இணைக்க முடியும். He's a big God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டில் நல்லா பேசுவீங்க, சபைக்கு வந்தா பேச மாட்டீங்க. He's a big God. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சி தருவா. சொல்வே, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவா. ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். திருப்தி செய்கிறது ஒரு பேசிட்டு இருக்கார். முதல் திருப்தி, ஹல்லேலூயா, நல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ரெண்டாவது, காஞ்சி போய் வந்தவங்க எல்லாம் நல்லா யோசிக்க எப்படி இருக்கும்னா, ஒரு வாரம் சோறே கிடையாது. என்னது, ஒரு வாரம் சோறே கிடையாது. அந்த நேரத்துல கஞ்சி ஊர்க்கா கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? பிரியாணி சாப்பிட்ட போல இருக்குமா? சில நேரத்துல நிறைய கொடுத்துடுறாரா, அதனால ருசி தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு காய வைக்கணும்,
காய வைக்கணும். நான் பாஸ்டர் நான் சொல்றேன், இந்த பக்கம் எல்லாம் காயுங்க, எல்லாம் காயுங்க, எல்லாம் காஞ்சி போங்க. காஞ்சி போறதுக்கு பின்னாடி ருசி வரும். ஹல்லேலூயா. ஏனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, வார்த்தை வரும் பின்னே அற்புதம் வரும் முன்னே. He is a supernatural God. கஞ்சி ஊர்க்கா ருசி கொடுத்த தெரிஞ்ச தேவன் சகலத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு எங்க அப்பா கையை பிடிச்சனும் சரி, இது வரைக்கும் வெஜ்ஜே சாப்பிட்டது கிடையாது. ஹல்லேலூயா. எங்க அம்மா வயித்துல வெளியே வரும்போது நான்வெஜ் தான், இதுவும் நான்வெஜ் தான். இப்ப வெறுக்கிறான், ஐயோ பிடிக்கிற ஆண்டவர், ஆனாலும் சும்மா சொல்றேன் பிடிக்கும். கர்த்தர் நல்லவர். He's a supernatural God. அவர் சொன்னது போல ஆத்மா திருப்தி ஆக்குவாரு. ரெண்டாவது, காய்ந்து போன எலும்புகளுக்கு ஜீவன் கொடுக்கிறார். இன்னைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு புதிய ஜீவன் கொடுக்கிறார். கர்த்தர் புதிய ஜீவனை கொடுக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு தூக்கி அந்த பக்கம் போடுங்க, டைம் ஓடுறது தெரிய மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக இயேசு 58ஆம் அதிகாரம் மறுபடியும் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, முதலாவது நித்தமும் நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அது மட்டும் இல்ல, திருப்தி ஆக்குறது மற்ற தேவன் இல்ல. அன்னைக்கு சாலமோன் கேட்டது ஞானம், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கூட்டி கொடுத்தார். என் தேவன் திருப்தியா நடத்துகிறது மாற்றமல்ல. வேத வசனம் சொல்லுகிறது இங்க, நீ உன்னை என்று திருக்க உன்னை பார்த்து தான் பேசுகிறது. டைனா டேவிட் ஒரு அல்லர் பேருன்னு சொல்லிடுறேன். என் கர்த்தர் எல்லாரும் பேர்ச்சில் அழைத்த தேவன். அவர் சொல்றார், இன்னைக்கு நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த நேரத்தில் இந்த நீரூற்ற போறது எந்த மனுஷன் நம்பாத, கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துவார். அவர் ஒருவரே உங்களை நடத்துவார் இந்த ஆண்டு. அன்பான தேவன் அனைவரும் ஒவ்வொரு நம்பிக்கையோடு இருப்பீர்கள். என் சகோதரனை நடத்துவான், என் தகப்பனை நடத்துவாரு, என் கூட இருக்கவங்க நடத்துவாங்கன்னு சொன்னவங்கள செத்து போயிடுவாங்க, கொடுக்கற இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா ஒன்னே ஒன்று, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று மறந்து விடக்கூடாது, கர்த்தர் ஒருவர் உங்களை நடத்தி தீர்வார். உபாகம் 32:12 சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அன்பான தேவன், I just want to say for all the congregation, அவர் ஒருவர் மட்டும் தான் நடத்துவார். ஒரு வரையில ஒரு கத்தி, காத்துல ஒரு கால். நோ, மனுஷன் செவி காய்க்க கூடாது. கர்த்தரோட சத்தத்தை கேட்பீங்க, கர்த்தர் இந்த ஆண்டு நடத்துவார். மனுஷன் நடத்தினானா முட்டு சந்தலிட்டு போய் விடுவான். ஆனா தேவன் நடத்தினா மகிமையை காணப்படும். நீர்ப்பாய்ச்சல் தோட்டம் என்றால் நம்மோட வளர்ச்சியை காண்பிக்கிறது, நம்மோட கனி கொடுக்க போவதை காண்பிக்கிறது, பூக்கள் வருகிறதை காண்பிக்கிறது, நறுமணம் வீச போகிறதை காண்பிப்பதற்காக சொல்லுகிறார் நீர்ப்பாய்ச்சல் தோட்டம் என்று. சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம் அனைவரும் இன்றைக்கு ஒரு சாட்சி சொல்லும்போது ஒரு சொன்ன ஒரு சொல்ல நான் சொல்லுவேன், கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த நிமிஷம் கர்த்தர் கொண்டு வந்தார்ல, அதுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. போகவும் இருக்கும், வரும்போது என்னோட சம்பவிச்சிருக்கலாம், ஆனா ஜீவனோட இதுவரைக்கும் நடத்தினவருக்கு நன்றி செலுத்துக்கணும். என்னோட காலங்கள் கரத்தில் இருக்கிறபடியாக இந்த ஆண்டு உன்னை வித்தியாசமாக நடத்த போகிறார். செழிப்பான பாதையில் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு கையில மைக்கு கொடுத்துட்டாங்க, இல்ல கை தட்டினே சொல்லுவேன். நான் கை தட்டினே சொல்லுவேன். நான் எதுக்கு தெரியுமா, ஒரு 6 அடி இருக்குன்னு விசில் அடிக்க தெரிஞ்ச உனக்கு, உன் வாழ்க்கை குறித்து பேசுற தேவனுக்கு ஒரு ஆமேன் சொல்லலையே. ஹல்லேலூயா. இப்ப எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தை நல்லா படிக்க வச்சு, MBBS டாக்டர் படிக்க வச்சு நல்ல லெவலுக்கு எடுத்து வந்துட்டீங்க. ஓகே, கை நிறைய சம்பாதிக்கிறான். ஓகே, பசியோடு இருக்கிறீங்க, பார்த்துட்டு திரும்பி போறான். நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஐ ஜாலியா இருக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? துக்க சந்தோஷமா கவலைப்படுவீங்களா? என் இயேசுவோட தான் கவலைப்படுவார். நடத்துவேன்னு சொல்றாருன்னா நம்பி ஆமேன்னு சொல்லணும். உங்களை செழிப்பா நடத்த போகிறார், செழிப்பான பாதை நடத்த போகிறார். கிறிஸ்து நறுமணம் வெளிப்பட போகிற வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது. பிரசங்கி 3:1 சொல்லுகிறது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருப்பதாக உணர வேண்டும். இந்த வசனங்கள் கவலைப்படாமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்து
அவருடைய நேரத்துக்காக பொறுமையா காத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காண்பிக்கிறது. அவருடைய வித்தியாசமாக நடத்த போகிறார், செழிப்பான பல நடத்த போகிறார். பொறுமையாக அதை நடத்துவர்களை கர்த்தர் பெற்றுக்கொள்ள போகிற இந்த ஆண்டு. It's a short message. What is going to do? I'm telling to you. He's a God of Jacob. யாக்கோபின் தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் 14:16 சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் ஒரு நாள் இல்லைங்க, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அதனால உண்மையாக சொல்லுகிறேன், கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதரியே, நீ துக்கத்தோட மாலை நேரத்தில் இரவில் அதிகாலை வேளை வந்திருக்கிறாய். கர்த்தர் கீழே உட்கார்ந்து கொண்ட சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்கத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வழியை யார் காட்டுவாரா? ஆண்டவர் காட்டுவார். சில நேரத்துல படிச்சவங்க ரொம்ப வசதியானவங்க வந்து ஆலோசனை கொடுப்பாங்க, வானா பிரதர் சிஸ்டர் இதை பண்ணாதீங்க, சிஸ்டர் இதை பண்ணாதீங்க. இந்த ஆண்டு நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வருவாங்க, ஓகே. ஆனா எதுக்கும் செவி சாய்க்காது. ஒரு இடத்துல ஒரு 4 டாக்டர் இருந்தாங்களாம். 4 டாக்டர் வாக்கிங் போயிட்டு எல்லாம் பெரிய ஒரு ஆர்த்தோ, ஒருத்தர் நியூரோ ஆர்த்தோ, ஒருத்தர் நியூரோ, இன்னொருத்தர் வந்து போன் ஸ்பெஷலிஸ்ட், ஒன்று சர்ஜரி. 4 டாக்டர் போறாங்க. வந்துட்டு டயர்டா இருக்கு, வாக்கிங் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்றாங்க. என்னது நீங்க மறுபடியும் பேசணும், என்ன சாப்பிட்றாங்க? காது கம்மியா இருக்கு, இப்போ டீ வாங்கி கொடுத்தேன். டீ சாப்பிட்றான். அங்க கிறிஸ்டோபர்னு ஒரு தம்பி நொண்டி நடந்து வரான். உடனே இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஆர்த்தோ சொல்றாரு அவனுக்கு லெக்மெண்ட் கிழிஞ்சிச்சு, அவனுக்கு சர்ஜரி பண்ண நல்லா ஆயிடும். இன்னொருத்தர் சொல்றாரு, நோ அது போன்ல சில ப்ராப்ளம், அது என்னால குணப்படுத்த முடியும். இன்னொருத்தர் சொல்றாரு, நோ நான் பிசியோதெரபி, எனக்கு ஒரு 4 சிட்டிங் வந்தா அதை குணமாக்கிடுவேன்றார். இன்னொரு டாக்டர், வா நீங்க 3 பேர் வேஸ்ட், நான் பாத்திரம் பக்கவாயிடும். அவர் சொல்றாங்க, ஏன் அந்த கிறிஸ்துவர் நம்மளே கூப்பிட்டு கேட்டலாமே சார், இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவரும் வந்தார். ஒருத்தர் என்ன பிரச்சனை சொன்னாங்க, உனக்கு லிக்மெண்ட் போயிடுச்சு எல்லாம் சொல்றாங்க. இந்த கிறிஸ்துவர் ஊத்து பார்த்துக்கிறார். எப்படி சொல்லுங்களேன், சடனா லூசு டாக்டர்ன்ட்டான். என்ன சொன்னா? லூசு டாக்டர். அவனுக்கு பஜாரட்டான். என்னன்னு கேட்டான், எனக்கு செருப்பா இருந்துச்சு நொண்டி வரேன். என்னது? எனக்கு செருப்பா இருந்துச்சு நொண்டி வரேன். ஆளாளுக்கு இஷ்டத்தை சொல்றீங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டு அந்த டாக்டர்ல வருவாங்க. சிஸ்டர் அப்படியே ஆயிடும், சிஸ்டர் ஆயிடும். ஹலோ, உன்னோட பிரச்சனை அவருக்கு மட்டும் தான் தெரியும். உன்னோட ப்ராப்ளம் அவரால் மட்டும் தான் சுகப்படுத்த முடியும். உன் வேதனை அவரால் மட்டும் தான் நீக்க முடியும். He is a supernatural God. மனுஷனோட ஆலோசனை, மனுஷனோட சித்தத்துக்கு செவி கொடுக்காது. யோவான் 10:28 சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்பா உன்னை நடத்த போகிற அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தெரியும், என் சகோதரி நவீன்ஸ் அபார்ட்மெண்ட்ல மேல இருக்கிறதுக்கு தெரியும். உண்மையா சொல்றேன், கர்த்தர் பேசுகிறார். இந்த ஆண்டு உங்களை நடத்துவார். வெளியே தான் ஜொலிச்சிட்டு இருக்கீங்க, உள்ள அழுதுட்டு இருக்க கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஆண்டு அவர் உங்களை நடத்துவார். ஏன்னா என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஆடையும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இது எத்தனை செம்மறி ஆடு, எத்தனை கெட்டாடு, எத்தனை நல்ல ஆடு, எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, நான் புது கோட்டு போட்டு வந்திருக்கேன். ஹலோ, அவர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். ஐயோ சுடிதார் நல்லா இருக்குதுமா, நான் சொல்லுவேன் இருதயத்தை அவர் பார்ப்பார். அவர் அதை பார்த்தா ஜட்ஜ்மெண்ட். உன் ஜட்ஜ்மெண்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தா நடக்கும். ஒருவேளை இது ஒரு தீர்க்க தரிசனம், என்ன தெரியுமா? அவர் சொல்லி நீங்களா இஷ்டத்துக்கு செய்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. சீரியஸ், ஒண்ணுமே நடக்காது. உங்க இஷ்டத்துக்கு, உங்க மைண்ட் தாட்டுக்கு சொல்லிட்டு ஆண்டவரை இழுத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா, பேர் சொல்றேன், ஒண்ணு நடக்காது. சீரியஸ். If God is with you, you can receive the miracle. அவர் நடத்துவார்னா
சமுத்திரத்துல கூட தர காய வச்சு நடக்க வைப்பார். அல்லேலூயா. ஐயோ, என் பிள்ளைங்க சேர்ல நடக்க கூடாது, என் பிள்ளைங்க கால் சிக்க கூடாது, ஒரு பாதம் கல்லுல மோதாதபடிக்கு நடத்துகிற தேவன் நம்முடைய தேவனா இருப்பா. அவர் பின்னாடி நீ போகும் பொழுது அவர் சமூகம் முன்பாக போகும். அவர் முன்பாக போகும்போது சமுத்திரமே பிளக்கிற தேவன் நடத்துவார். உனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சமுத்திரம் இருந்தால் என்னால் தெய்வம் ஆணிதரமா சொல்ல முடியும், உன்னை பெர்ஃபெக்ட்டா நடத்துவார். உன்னை துரத்திட்டு வந்தாலும் பெர்ஃபெக்ட்டா லேண்ட் பண்ண வைப்பார். அல்லேலூயா. ஒருவேளை குடும்பமே விரோதமா செய்யறாங்க, உனக்கு எலுமிச்சம்பழம் மூட்டையா போடுறாங்க, அல்லேலூயா, என் கர்த்தர் கடைசி வைப்பார். இஸ் a supernatural God. அன்பான தேவனுடைய வேதத்தில் கர்த்தர் யாரை நடத்தினார் என்று பார்க்கும் பொழுது உபாகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும். கவனிக்கணும், யாக்கோபு பற்றி பேசுகிறார். பாழான நிலத்தில் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்திர, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியில். ஊளையிடுதல் எங்க தெரியுங்களா? ஊளையிடுதுனா காடு, ஓனா கத்தம், அல்லேலூயா, பயம், திகிலு, வனாந்தரம், ஒண்ணுமே இல்லை, சுத்தில இருட்டு. வசனம் சொல்லுகிறது, வெறுமையான அவாந்திர வெளியிலே, வெறுமையான அவாந்திர வெளியிலே அவர் அவனை கண்டுபிடித்தார். யாக்கோபை கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. ஓலடுற சத்தத்துக்கு பயந்து வந்திருக்கலாம், மனுஷோட சத்தத்துக்கு பயந்து வந்திருக்கலாம். whatever it is, something you are going in a desert of land, வனாந்தரம் பாக்குறீங்க, ஆனா ஒண்ணு நடக்கல, இருளான சூழ்நிலை, பயமுறுத்துற காரியம். அப்ப யாக்கோபோட சூழ்நிலை நினைச்சு பாருங்க. you have to go to the presence of the Holy Ghost. அந்த நேரத்துக்கு போயணும், நினைச்சு பாருங்க. உதாரணம், அன்னைக்கு கூட வந்து நம்ம கெட்சல் சிஸ்டர், இவங்க கெட்சல் சிஸ்டர் தான் சொன்னேன், நைட் ஒரு 2 மணிக்கு போய் சுடுகாட்டில் விட்டு வந்துடுறேன் சொன்னல சிஸ்டர். பிளஸ் சிஸ்டர் சாரி சொன்னேன், கிளச்சி சிஸ்டர் சொன்னேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுத்திரும் இந்த இடம் ஃபுல்லா சுடுகாடு, உங்களை மட்டும் நடுவில் உட்கார வச்சு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? 1000 சோத்திரப்பள்ளி மொபைலை பார்த்து சொல்வீங்க. கொஞ்சம் சொல்லிட்டு உசுன்னு கேட்கட்டுமே, துண்டை காண துணியை காணுன்னு. ஆனா யாக்கோபு எங்கேயோ வரல, யாக்கோபை கண்டுபிடிச்சிட்டார். அந்த வசனம் சொல்லுது, அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனர் தேடி நின்றார், தேடி நின்றார். எங்கடா போயிட்டான் இவன், எங்கடா போயிட்டான் இவன், எங்கடா போயிட்டான் அவனு? மகளே, நீ எங்க போயிட்ட? என்னை விட்டு தூரம் போயிட்டியே மகனே, என்னை விட்டு தூரம் போயிட்டியே. உன் ஜெப வாழ்க்கை எங்க, வேத வாசிப்பு எங்க, உன்னோட அன்பு எங்க, எங்க போயிட்டியே? ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். I have returned back to you to bless you. Today rabasaka mamahanda rabata rebadira mahanda rabauta oyala duna falla basaka libo bawrishi halatiraba. கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சதுக்கு நன்றி சொல்லு, கைகளை உயர்த்தி நன்றி சொல்லு. அப்பா, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கப்பா, இந்த 26வது வருஷம் கண்டுபிடிச்சிட்டீங்க, இனி எனக்கு பயம் இல்லை. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சி திருச்சி தருவார். சொல்லு, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சி திருச்சி தருவார். மறுபடியும் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சி திருச்சி தருவார். மறுபடியும் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவரட்சி திருச்சி தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார், திருப்தி செய்வார். நீ காஞ்ச இடத்துல வந்து உட்கார்ந்தல்ல, காய்ந்து போய் வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உபாகம் 32:12 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். யாக்கோபை ஒருவரே நடத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், ராஜசேகர் அவரே நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் கை தூக்குங்களேன், எல்லாம் கை தூக்குங்க. நான் கூட ஸ்கூல் காலேஜில் படிக்கும் போது இவனோட தூக்குனா ஃபெயில், அது படிக்காத மக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் படிக்கிற பிள்ளைங்களை எவ்வளோ ஷார்ப்பாக சொல்லுங்க, டக்குன்னு தூக்குங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுங்களா, லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தூக்கலாமா?
வானாவா யோசிக்கும். ஏன்னா டிமில் கேஸ் அது. இன்னைக்கு தூக்கத்தெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். உங்களை காட்டிலும் மேலதான் உட்காந்துருக்கார் ஆண்டவர். எல்லா கையும் தேருது. நீங்க நல்லா ஸ்டிப்பா தூக்கம் நல்லா ஸ்டிப்பா தூக்கி காட்டுங்க. ஏய் ஆண்டவரே வந்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டார்ப்பா. உன் வனாந்தரத்தை கண்டுபிடிச்சிட்டார். சீரியஸ் சூப்பர்நேச்சுரல் காட். இந்த நாள் 26வது வருடம், இந்த 25 இந்த நிமிஷம் எழுதி வச்சுக்கோங்க. God alone is going to walk with you. அவர் ஒருவரே நடத்துவார். அவர் உன்னை நடத்துவார். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, பைக் ஸ்பீடா ஓட்டு போறீங்க, எதற்கு ஒரு லாரிக்காரன் வரும், ஜஸ்ட் இடிக்க போறான், நீ தைரியமா சொல்லலாம் அந்த லாரி அப்புறம் போயிடும். ஏன்னா உன் கூட வருகிறவர் ராஜாதி ராஜா. உன் கூட வர வல்லமையான தேவன், எதிரிகளை முறியடிக்கிறவர். எப்படி வருவார்னா மேக ஸ்தம்பமா இருப்பார், அக்னி ஸ்தம்பமா இருப்பார். உனக்கு பின்னாடி எத்தனை ரதம் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், அல்லேலூயா. நம்ம தேவன் யாருன்னா ஒருத்தருக்காக சந்திரன் சூரியன் நிறுத்தி வைத்த தேவன். உனக்காக செய்ய மாட்டாரா? அவர் கண்டுபிடிச்சார். ஆமென் சொல்லு. என்ன கண்டுபிடிச்சிட்டார், என்ன கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. ரெண்டு எல்லா ஆசீர்வாதம் எனக்கு தான். என்ன கண்டுபிடிச்சிட்டார், என்ன கண்டுபிடிச்சிட்டார்ப்பா. நான் தான் திருப்பி நானே சொல்றேன், என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா நீங்க சொல்ல மாட்டீங்களே, அதான் நான் சொல்லிக்கிறேன். என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்லு சொல்லு. உங்களால கண்டுபிடிச்சிட்டாருங்க. எப்பங்க? மங்களபுரத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிருஷ்ணாஸ் 4வது தெருல ஒரு கூட்டமா இருந்தது. எல்லாம் காஞ்ச எலும்பா வந்தது. என்னது? காஞ்ச எலும்பா வந்தது, ட்ரை போன்ஸா வந்தது. அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே 2வது தெரு, 3வது தெரு, 1வது தெரு இந்த பிரச்சனை எல்லாம் தான் தானா ஒழிந்து போய் அசமாதானமா வந்துருச்சு. ஒரு மகிமை வந்து. ஏன்னா கர்த்தர் ஒன்று நடத்த போகிறார், கர்த்தர் நடத்த போகிறார். இந்நேரம் கை இந்த பக்கத்துல பார்த்து சொல்லியிருப்ப, கர்த்தர் ஒன்று நடத்துவார். அல்லேலூயா. 15 more years, 15 more years you long live. போதுமா? போதும் என்ற மனதுக்கும் கர்த்தர் போதும். அவனை பரவாயில்ல, 16 எடுத்துக்கோ. My God is a good God. He wants you to do many things. You will run for him, you will run for him, you will stand for him. Still the moment you're standing for God, he is telling, I will stand next to you in this upcoming this year. Yaba shaka ba mahanda raba katu shabila ma mahanda rabatir. In the October month, 25th of October, you will see 4 things happening in your life. Overall in the shadow, unga நிழல்ல இருக்கிறவங்களுக்கும் God will do something. Wherever you go, the words may won't go. You will say thanks to the God that he has done for it. Raba saka mama kature liba. இது நடக்கணும், கை தட்டி இருக்கணும். நான் அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு கைகள் தட்டும்போது பரலோகம் நன்றி செலுத்தும். உபாகம் 32:12 சொல்லுது, சபையே கர்த்தர் ஒருவரே அவனை உங்களை வழி நடத்தினார், அந்நிய தேவன் வேற யாரும் கிடையாது, அவர் உங்களை வழி நடத்துவார். வேதம் சொல்லுது கர்த்தர் ஒருவரே வழி நடத்தார். மோசே இருந்தாங்க, யோசே இருந்தாங்க, ஆரோன் இருந்தாங்க. ஆனால் வசனம் சொல்லுது கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். ஆனால் வேதம் குறிப்பிட்டு யாரோட வாழ்க்கை முன்வைத்து சொல்லப்படுகிறதுனால் யாக்கோபோட வாழ்க்கை, யாக்கோபோட வெறுமையான அவானந்தர வேலையிலே படுத்து கொண்டிருந்த போது தான் கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். அவன் சுகமா இருக்கும் பொழுதோ, சௌகரியமா இருக்கும் பொழுதோ, மகிழ்ச்சியான காலங்களிலே அவனை தேவன் கண்டுபிடிக்கவில்லை. லக்ஸுரியஸ் இருக்கும்போது ஆண்டவர் கண்டுபிடிக்கலங்க. When you are downtrodden, you are a downtrodden. யாரும் ஒவ்வொரு விதத்துல கீழே விழப்பட்டிருக்கிறீங்க, ஒவ்வொரு காரியத்தில் சரிக்கு விழுந்திருக்கீங்க, ஏமாந்து இருக்கிறீங்க, ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்க, வேதனையில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் கண்டுபிடிச்சிட்ட மகனே, நான் கண்டுபிடிச்சிட்ட மகளே, நான் உன்னை கரை சேர்ப்பேன், நான் உன்னை கரை சேர்ப்பேன். உன்னை சொன்னவங்க விட்டுருவாங்க, நான் விட மாட்டேன். ஆனால் இப்போது அவன் தனிமையா இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை கண்டுபிடிக்கிறார். உள்ளான ஆழான கருத்து அப்படின்றால் கர்த்தர் யாக்கோபை தேடி கொண்டிருந்தார். அல்லேலூயா.
தேடிட்டு இருந்தார். எங்கெங்கயோ போயிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் சிலருக்கு பேசுறார், ஏன் எங்கெங்கயோ போற, என்னை நம்பி வந்துட்டல, முழுமையாவா, நான் உன்னை நடத்துவேன். இயற்கைக்கு சிற்றா அற்புதமான தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அவன் சௌகரியமா இருக்கும் பொழுதோ, நல்ல சூழ்நிலை இருக்கும் பொழுதோ கண்டுபிடிக்கவில்லை. இப்போது நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கின்றான், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றான். அடுத்தது என்ன செய்வது தெரியவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். சிலருக்கு ஆண்டவர்களோட பேசுறார், அடுத்தது என்ன செய்யறது தெரியல. உங்களுக்கு வந்துட்டீங்க, எப்போத வர்றது போல பைபிள் தூக்கிட்டீங்க, வந்துட்டீங்க, பாட்டு பண்ணீங்க, வசனம் வருது போகுது, ஆனா உள்ள மைண்ட்ல ஓடுது, உள்ள மைண்ட்ல ஓடுது. எப்படி இருக்குமோ, எப்படி இருக்குமோ, எப்படி இருக்குமோ. ஹல்லேலூயா. மேல எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம்? கரெக்டா சொல்லணும். 5 பேர் இருக்கணும். என் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறார். இதை நம்பணுங்க, கை தட்டி இருக்கணும். நான் உங்க ஆமென் சொல்லி இருக்கணும். ஏன்னா என் வேதம் சொல்லுகிறது, எங்க 1 2 எங்க இருக்கிறீங்களோ அங்க. அப்ப நம்பணும். அருணுக்கு பின்னாடி தாவீதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதம் வருது, உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. ஓகே, God is blessing you. Next year ending உங்க செலிப்ரேஷன் தான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. My God is a good God. Rakabalanga nadana makola bareolo vale basaga di mama ture basikala. He is a supernatural God. யாக்கோபை கண்டுபிடித்தது போல நீ கடினமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறபடியாக அவர் இன்றைக்கு உன்னை கண்டுபிடித்தபடியாக உங்களை எப்படி நடத்துவார்னா கண்மணி போல நடத்துவார். சும்மா நடத்துறது மட்டும் இல்லைங்க, கண்மணி போல நடத்துவார். ஒரு வசதி உள்ள தகப்பன் போத்தீஸ் கிட்டு போறார், சும்மா இட்டு போவார். இங்கேருந்து போகும்போது எட்டு போவார், இங்கேருந்து போயிட்டு போத்தீஸ் துணி எடுத்துட்டு என்ன பண்ணுவார், நல்லா வசதி, அப்பாவுக்கு நல்ல கொழுத்த பணம் இருக்கு, துணியெல்லாம் எடுத்து கொடுத்து அடுத்து எங்க எட்டு போவார், சும்மா ஹோட்டல் எட்டு போவார், தாஜ் ஹோட்டல். ஓகே, கர்த்தரை பிளஸ் பண்ண நம்ம 2 பேர் தாஜ் ஹோட்டல் போயிடலாம். ஓகே, யாரும் கிடையாது, நீங்க நான் மட்டும்தான். என் மனைவி போனா நீங்க சொன்ன மணி எட்டு வருவேன். அல்லேலூயா. நம்ம 2 பேர் பைக்ல போயிடலாம், கார்ல கூட போலாம். God is a good God. கேளுங்கள், கேட்போமே, ஏன் பெருசா கேட்போமே. அல்லேலூயா. கர்த்தரை நடத்துவார், எல்லாரையும் நடத்துவார், சகோதரன் ஊழியத்தை நடத்துவார், இவரை நடத்துவார், மகிமையான நடத்துவார். ஏன்னா உண்மையா சொல்றேன், இது வரைக்கும் இந்த நிமிஷம் என் ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நான் யார்கிட்ட ஒரு நாளோட கையேந்தி பணம் கேட்டது கிடையாது. நான் தேவனோட சாட்சியம் நெஞ்சு உயர்த்தி சொல்ல, ஏனென்றால் என் கூட கோபாஸ்டர் இருக்கிறார். நான் கேட்க மாட்டேன், கர்த்தர் நடத்துவார். இந்த கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு உண்மை சொல்றேன், நான் ஒரே ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவரே 40 குடும்பங்களுக்கு மேலாக இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 175 பேருக்கு குடும்பத்துக்கு துணி கொடுக்கணுமே கேட்டேன் கிறிஸ்துமஸ் நாள். என் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் கொடுக்கும்படி நடத்தினார். அதே தேவன் கடைசியா கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிறிய குழந்தை, எங்க அந்த குழந்தை வந்துக்கான்னு தெரியல, அந்த குழந்தைங்க அனுப்புங்களேன். இந்த குழந்தை உட்காந்துட்டு இருக்கேன், அப்போ ஆண்டரோட செயல்களை பார்க்கிறேன். இந்த குழந்தை ஒடியாருது, அங்கிள் என்னமான்னு கேட்டா அது ஒரு சேவிங்ஸ் வச்சிருந்துதான். 10 ரூபா காயின் 5 ரூபா காயின் எடுத்து கவர்ல போட்டு தூங்கிட்டே வருதுமா குழந்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், வந்து கவரை கொடுத்து அதுக்காக வச்சுக்கல, இந்த சிறு பிஞ்சில் ஆண்டவர் பேசி இருக்கிறார்ல, என் தேவன் நல்லவன். உண்மையா சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியுமோ இல்லையே, இப்ப எத்தனாவது படிக்கிறாவும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு நீ சாதிக்காத உன் பொண்ணு சாதிக்கும். ஆனா அவர் பேசும் பொழுது ஒண்ணுமே உங்ககிட்ட இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, இல்ல நீ கரெக்டா மறிக்கிறதுக்கு முன்பாக நீ சொந்த வீட்டை தான் மறிப்ப. எழுதி வை, கர்த்தர் நடத்தும். ஓகே, ரிப்பன் ரெட்டுகளை நான் தான் வந்து வெட்டுவேன். உட்கார். ஹல்லேலூயா. He is a supernatural God. நான் சொல்றேன், இதை ஏன் திரும்ப சொல்லுவேன், அப்போ நாகமான் ஆயிடுவீங்க. அவ்வளவு பேர் திரு சொல்றாரு, கை தட்டினீங்களா பத்தியா?
நான் எல்லாருக்கும் போகும்போது டின்னர் ஆயத்தப்படுத்தி இருக்கோம். எல்லாருக்கும் 5 இடியாப்பம் சொன்னேன், கட் பண்ணிட்டேன். 4 இடியாப்பம். ஹல்லேலூயா. லாஸ்டா நூல் தான் கொடுப்பேன். ஏன்னா உங்க ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு. கட் பண்ணிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட் பண்ணிட்டீங்களா? அப்பா டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு 7 இடியாப்பம் கூட இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அடுத்த நொடி என்னென்று உனக்கு தெரியாது, ஆனால் என்ன நடத்த ஒருவர் இருக்கிறார் என்று இந்த ஆண்டு முழுதும் ஒருவர் இருக்கார் நம்ப வேண்டும். அடுத்தோட என்ன தெரியாது, நான் சொல்றேன், அடுத்தோட எனக்கு தெரியாது. ஆவியான திருவிசுவா துபாயின்னு சொன்னார். எனக்கு ஒரு ஆசை தான், போலாமா? காசு கொடுத்தா இட்டு போறேன், சும்மா இல்ல. ஓன நானும் ஷேர் பண்றேன். ஓகே, என்னால முடிஞ்சளுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி தரேன். விலை அதிகம், நம்ம இங்கே வாட்டர் பாட்டில் ஒட்டக மாதிரி புஷன் போயிடலாம். என் கர்த்தர் நல்லவர். The word is true. என்னோட பின்பற்றி அநேக ஆடுகள், ஒரு ரெண்டு இல்ல பல ஆண்டுகள் இந்த ஆடுகள் தெரியும் எனக்கு. ஒவ்வொரு சொல்ற காரியத்தை கர்த்தர் முத்திரை போடுகிறது, என் கண்கள் பார்க்கிறது, என் காதுகள் கேட்கிறது. சபை அதிரும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். என் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, ஒரு நாள் அல்ல சொல்லிட்டு போகிறது அல்ல, மரண பிரிந்து உன்னை நடத்துவார். உன்னோட வாழ்க்கை செங்கடலா இருக்கலாம், பாலைவனமா இருக்கலாம், யோர்தானை போல இருக்கலாம், எரிகோ போல இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் வழி நடத்துகிறவர் உன் கூட வருவார். ஆண்டவர் நம்மளை நடத்த வேண்டுமானால் அவரோடு நமக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும். அவர் நடத்துவாருங்க. இப்ப நான் இருக்கிறேன், ஒரு உதாரணம், ஏன் மற்றவங்களும் சொல்ல மாட்டேன்னா, என் சகோதரன் சொல்லுது கிட்ட வாங்களேன், இவரை பாஸ்டர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என் நல்ல ஒரு நண்பனுக்கு நண்பன், சகோதரனுக்கு சகோதரன், நகையும் சதையும் போல இருப்போம். அகலுயா நேற்று ஆள் வரல, அலுவயா நான் பாத்ரூம் கழுவினேன், இவர் தண்ணி ஊத்தினார். அலுவயா, இதுதான் அன்பு. அதான் தைரியமா சொல்லுவேன். இவர் கூடவே இருக்கிறார், நானும் கூடவே வச்சிட்டு இருக்கேன், நல்ல உறவு இருக்கும். சடனா விட்டு போய் ஒரு குவார்டர் வந்துடுறாரு. ஹலோ, தூங்குறங்க ராமன் சொல்லுங்க. க்ளோரி ஒரே ஒன் டிக்கெட் தூங்கி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இனிமேட்டு ஆரம்பம், ஃளைட் ஓடுது. ஓகே, நான் சொல்லிட்டேன், பிரதர் எப்பவும் கூடவே இருப்பீங்க பிரதர், நான் உன் கூடவே இருப்பேன்ட்டு. நான் அப்படி போயிட்டு வரதுக்குள்ள குவார்டர் வந்துடுறாரு. இவர் இல்ல, சும்மா சொல்றேன். அப்ப எனக்கு அவர் கூட இருக்க பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், சைலண்டா அப்படியே கைவிட்டு போயிடுவேன். உட்காந்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை நடத்த வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் தேவன் நம்மை நடத்துவார். இதுவரை நடத்தி குறை என்று காத்து நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறை என்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டுவே உங்களத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினே உங்களத்தா. நன்றி நன்றி ஐயா. கையில தட்டே உம்மை உயர்த்திடு. கையில தட்டே ஆமென். நன்றி நன்றி ஐயா. மதில தாண்டுவேன், இல்ல ஒரே இடத்துல தேஞ்சிட்டு தான் இருப்பேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, அவர் கூடவே இரு. நீ விட்ட, நீ கேட்ட, நீ விட்ட கேட்ட, அவர் வழி தனி வழி. அல்லேலூயா. நம் தேவனோட வழி, அப்ப உன் வழியும் தனி வழி. படிச்ச டாக்டருங்களை கேட்ட, நீ கேட்ட, வேதத்தின்படி நடக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஜெபிப்பது மாற்றமல்ல, வேதத்தை வாசிப்பது மாற்றமல்ல, நாட்டிற்கு வருவதற்கு மாற்றம், சபைக்கு வருவதில்லை. நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல தொடர்பு இருக்க வேண்டும். அவர்
என்னை பார்த்து கொள்வார், இவர் என்னை நடத்துவார். நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த ஆண்டு சொல்லுங்க, ஒரு நாள் அல்ல, இந்த 365 நாட்கள் 12 மணி வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. கைகள் தட்டுனவங்களை கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். லேட்டா தட்டுனவங்களை லேட்டா நடத்துவார். பொறுமையா தட்டுனவங்களை உடனே தட்டுனவங்களுக்கு, ஹலோ, உடனே தட்டுனவங்களுக்கு, லேட்டா தட்டுனவங்களுக்கு, பொறுமையா தட்டுனவங்களுக்கு 2028 தட்டுவார். ஏன்னா எப்ப பார்த்தாலும் எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. ஏய், இன்னும் 10 நாள் சேர்த்துக்கோ. ஐயோ எனக்கு போல இன்னும் 10 நாள் சேர்த்துக்கோ. ஐயோ எனக்கு போல இன்னும் 20 நாள் சேர்த்துக்கோ. 40 வருஷம் சுத்திக்கினே இருக்கிறாங்க. என்ன வாய் சரியில்லை? என்னது? என்ன சரியில்லை? வாய் சரியில்லை. பக்கத்துல சொல்லு, வாயே சரியில்லை உனக்கு. அதான் சுத்தினே இருக்கிறேன். அல்லேலூயா. யாரால கட்ட? வாயால கட்ட. அல்லேலூயா. பேசுவோம். மோசே போல எனக்கு பேசும். மோசையோட வாயோடு வாய் இருந்தது போல பேசும். எல்லாருக்கும் நல்ல வாய், ஆனா வாய் ஃபுல்லா பொய். அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் கேட்ட, நான் சொன்னேன், வாய் அழகா வச்சு. நான் சொல்லல, வாயில பொய்ன்னு சொல்றதுல பொய்யில தான் வாயே இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோட சமூகத்துல ஸ்பீக் த ட்ரூத், ஆஸ்க் த ட்ரூத், he will give the truthful answer to you. He is a supernatural God. எல்லா சூழ்நிலை தேவன் நம்ம கைவிட மாட்டேற நம்பிக்கை இருக்கணும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26 வசனம் சொல்லு, 36 வசனம் சொல்லுகிறது, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அன்றைக்கு அந்த கரடி வரலனா இந்த பெலிஸ்தன் வந்திருக்க மாட்டான். இந்த பெலிஸ்தன் வந்ததுனால என்னவாயிட்டான்? ராஜாவாயிட்டான். கரடி வாழ்க்கையில வரலனா அரண்மனை இல்லை. வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதம், இந்த ஆண்டு கர்த்தர் நடத்துவார். அன்பா, அன்றைக்கு சிங்கத்தையும் கரடியும் கொல்ல எனக்கு பலன் கொடுத்தவர், இந்த பெலிஸ்தீனை கொல்ல எனக்கு பலன் கொடுப்பார் நம்பினான். 2 சாமுவேல் 22, 23, 2:3 சொல்லுகிறது, கர்த்தர் என் கன்மலையும். எப்படியாப்பட்ட தேவன்? கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. அவர் தான் சொல்றார். அன்பான சகோதரனே, சகோதரியே, 24 கேட்ட, 20லயும் கேட்ட, நான் செய்யல. என்னது? ஆனா 26ல நான் பார்த்துட்டேன். நான் 26ல கண்டுபிடிச்சிட்டேன். நான் 26ல கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை இத்தனை நாள்ல தேடிட்டு இருந்தேன். நீ நினைக்கலாம் டெய்லி சோத்திரம் பண்றேன். இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சார். 12 மணிக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ உள்ள அழுதல்ல, கண்ணீரோட வந்தல்ல, வேதனை வந்தீங்கல்ல, அது சகோதரனாட்டும் சகோதராகட்டும் என் கர்த்தர் கண்டுபிடிச்சார். சங்கீதம் 16:8-9 சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, அவர் உங்க கூட நடக்கணும்னா கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாயசத்தில் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். இப்ப சடனா வந்து ஹவுசிங் லோன் வச்சுங்க, கை தூக்குங்களேன். பைக் லோன், ஏதாவது லோன் இருக்கு, கை தூக்குங்களேன். சடனா வந்து ஆண்டவர் ஏதோ ஒரு க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஏதோ ஒரு க்ளோஸ் பண்ணிடுறாரு. உன் இருதயம் துக்கமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? அதான் வசனம் சொல்லுது. இது பூர்ப்பித்து தான். எப்ப ஏன் பூர்ப்பித்ததுன்னா, தாவீது யார் கூட இருக்கிறான்? கர்த்தர் யார் கூட எங்க இருக்கிறாரு? பக்கத்துல இருக்கிறார். உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமா? உன் வனாந்தர செழிப்பாகணுமா? யாக்கோபு போல தேவனோட இருக்கணுமா? அவர் எங்க இருக்கணும்? உன் பக்கத்துல இருக்கணும், உனக்கு முன்னாடி இருக்கணும். எப்போதும் கர்த்தர் முன்பாக வைப்பீரானால் கர்த்தர் நடத்துவார்.
வெளிப்படுத்துற விசேஷத்துல 3ஆம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ மகனே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவரோட நீ இருப்பையானால் அந்த திறந்த வாசல் கர்த்தர் வந்து வாண்டு கொண்டு போவார். அவர் கொண்டு போவார். மோசே தேவனிடத்தில் சொல்லுகிறான், நீங்க என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே, இல்ல நான் போக மாட்டேன்னு. உன்ன வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 34:14 சொல்லுகிறது, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பான தேவபிள்ளை, மோசேக்கு முன்பாக நடந்து போனவர், யாக்கோபோடு இருந்தவர், அவருக்கு முன்பாக நடந்து போவார். உன்னை கண்டுபிடிச்சவர், அந்த ஊழையிடுகிற சத்தத்தை பயந்து நடக்கணும்னு பார்த்து யாரை ரட்சிப்பார்கள், யாரை காப்பாற்றுவார்னு சொன்ன தேவன் இன்றைக்கு தூதன் அல்ல, கர்த்தரே வந்திருக்கிறார். அவர் ஒருவர் ஆண்டு நடத்துவார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உபாகம் 31:7-8 சொல்லுகிறது, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். விசேஷமா யோசேவுக்கு யாரை பார்த்து சொல்ற? யோசுவா பார்த்து. யோசுவால ஒண்ணு செய்திருக்க முடியாது. யார் முன்னாடி போறா? கர்த்தர் முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த காலை வேளையில, இந்த ஜாம வேளையில, காலை வேளையில யாக்கோபை கண்டுபிடிச்சவர் உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, பயப்படாத, கலங்காத, நீ பயப்படாத. ஏதோ ஒரு காரியத்துல பயந்துட்டு இருக்கல, கலங்காத, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத. இனி உன் வாயிலிருந்து எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒத்தாசை பரதிருந்து வரும். If you believe it, God will do it. இந்த வசனத்து ஆழமான வார்த்தையின் வெளிப்பாடு என்னவென்றால், இந்த வசனங்கள் கர்த்தர் நம் வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளிலும் எதிர்காலத்தில் நமக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்குவார் என்று, நம்ம தனியாக விடாமல் கூடவே இருப்பார் என்று உறுதியான வாக்குறுதி கொடுக்கிறார். எங்க போனாலும் கூட வருவாருங்க. அன்பான தேவன், இந்த ஆண்டு ஒரு நிச்சயத்தோடு நீ போக வேண்டும். கர்த்தர் நடத்துவார். இவ்வளவு தேவ செய்தி கேட்டீங்க, கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் ஒருவரே நடத்துவார். கர்த்தர் ஒருவரே நடத்துவார். பஞ்சத்துல நடத்துவார். நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா உபாகம் 32:9 சொல்லுகிறது, அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல. சில காரியத்தை கர்த்தர் உணர வைப்பார் உங்களை. அது உணர வைக்கும் போது அது நன்மையா இருக்கும், தீமையா இருக்காது. அது உணர்ந்த பிறகு கண்மணி போல உன்னை நடத்துவார். உபாகம் 32:12 சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, மோசேயோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். யாக்கோபை கண்டுபிடிச்சவர் உங்களை கண்டுபிடிச்சிட்டார். நீ ஊழற்று வேதனையோடு இந்த காரியத்தை காய்ந்த எலும்பு போல வந்திருக்கலாம். உனக்கு அன்பான தேவ பிள்ளை, ஆண்டவர் நித்தமும் கர்த்தர் ஆண்டவரோட நடத்தினால் 3 காரியம் சம்பவிக்கும். அவர் நடத்தப்படுகிற காரியத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஒரு மெய்ப்பெண் விசேஷமாக, ஒரு மெய்ப்பெண் உங்களை விசேஷமாக இந்த காலை வேளையில உங்களிடத்தை பார்த்து சொல்லுகிற காரியமானது, நம்ம நடத்தப்படுகிற காரியத்தை, ஒரு மெய்ப்பெண் ஆடுகளை நடத்த வேண்டுமானால் அந்த ஆடு மெய்ப்பெண் பார்வையில நடத்தப்பட வேண்டும். அதோட எல்லைக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மெய்ப்பெண் அந்த ஆடுகளை அழகாக நடத்துவார். அவரோட எல்லைக்குள்ள நீங்க இருக்கணும். ஏன்னா ரோமர் 8:14 சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, நல்லா கவனிக்கணும், தேவன் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யாரோட புத்திரரா இருப்பீங்க? தேவனுடைய புத்திரராய். தேவன் உங்களை நடத்தினா நீங்க யாரு? அவரோட புத்திரர்னா பிள்ளைங்க. யாரால் தைரியமா சொல்ல முடியும்? எங்க அப்பா தேவன் இருக்கிறார், எங்க அப்பா ரட்சகர் இருக்கிறார், அவர் தான் உங்களை நடத்துவார். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்களே, தானியேல் கர்த்தர் நடத்தினாரா? சிங்கங்களுக்கு அனுமதித்தார். ஆனா அந்த சிங்கம் தானியேலை தொடுறதுக்கு அனுமதிக்கல.
சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோவுக்கு அக்னி அனுமதித்தாரு, 7 மடங்கு அக்னி அனுமதித்தாரு, ஆனா சேதம் ஆகாதபடிக்கு அனுமதிக்கல. He is a supernatural God. பவுல் விறகு எடுத்து போகும்போது பாம்பு கடிக்க அனுமதித்தார், ஆனால் விஷம் சரீரத்தில் ஏறாதபடிக்கு கைகளை தட்டி மகிமைப்படுத்து. In this year அவரே உன்னை பாதுகாப்பார், அவரே உன்னை காத்துக் கொள்வார், அவரே விசேஷமா நடத்துவார். வளர்ந்த எலும்புகளா வந்திருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, காஞ்சி ஒரு மூலையில படுத்து என்னைக்கோ ஒரு நாள் படுத்து அழுது புலம்பின. அது பெட்டா இருக்கலாம், சோஃபாவா இருக்கலாம், கிச்சனா இருக்கலாம், படிக்கட்டு இறங்கும் போதா இருக்கலாம், சபையில உட்காரும் போது இருந்திருக்கலாம். God is watched. யாக்கோபை கண்ட தேவன் உன்னை பார்த்தார். யாக்கோபை ஆசீர்வதிப்பார்னா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கையில தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. Thank you, Lord. Thank you, Jesus. Your word is true. Your word will stand. Your word has life, my Lord. வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இன்றைக்கு விசுவாசத்தோட பிள்ளைகளை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். My Lord, the forefather of Abraham, Jacob and Isaac, your God of everyone, வந்த யாவரையும் நீ கண்டுபிடிச்சீங்க. இன்றைக்கு நீங்க வெறுமையாக போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கண்டுபிடிச்சபடியாக, கீழே அமர்ந்திருக்கிற யாவரையும் கண்டுபிடித்தபடியாக கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் நீர் பாய்ச்சின தோட்டத்தை போலும் வற்றாத நதியை போல கர்த்தர் உங்களை நடத்துவார். விசுவாசிகள் கைகளை தட்டுவோம். மறுபடியுமாக அந்த பாடலை பாடி சோத்திரத்தோடு முடிப்போம். கர்த்தர் என்னை நடத்துவார். பாடலை பாடி சோத்திரிப்போமாக. Yes, glory to God. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். எழுந்திருப்போம். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி விசுவாசத்தோட மாவறட்சியில் திரட்சியை தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே இருக்கிறார். தொடர்ந்து துதி செய் மனமே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லியும் சொல்லி நடக்காதே அவர் வார்த்தை தரையில் விழாது. ஆமென். அவர் சொல்லி நடக்காதே அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னின்றியுடன் ஆட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் ஆட செய்வார். தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மனமே இருக்கிறார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். கை உன்னை விட்டு விலகுவதுமில்லை. உங்களை விட்டு விலகாதவர் உங்களை நடத்துவார். நித்தமா நடத்துவார். நல்ல தகப்பனே, வந்த யாவரையும் இந்த ஆண்டு முழுதும் யாக்கோபை நடத்தினவர், இவர்களை நடத்துவீர் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென் என்று சொல்லி, ஆமென் என்று சொல்லி கொடுத்த வார்த்தை இவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, என் வாழ்க்கையில கர்த்தர் நடத்துவார் என்ற கைகளை தட்டி அமருவோமாக. ஹல்லேலூயா. Thank you, Lord.
You may take your seats. May God bless you all. Hallelujah. கர்த்தர் நிச்சயமாக